Hey all, Assalamu alaikum. Welcome to our channel Papa's Dream. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலோட வாட் ஐ ஈட் இன் டேவோட ஃபுல் ரெசிபி தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எப்போவுமே நம்ம சிக்கன் மட்டனில் தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஈரலை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். 4 வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே வரும். நம்ம மோஸ்ட்டாக எப்போவுமே சிக்கன் மட்டன் தான் எடுத்துப்போம். பட் நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்தமாரி ஈரல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். தென் ஈரலையும் நான் இங்கே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம ப்ரௌன் கலர் வர வரைக்குமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஈரலை இதில் ஆட் பண்ணிக்கணும். அதையும் கொஞ்சம் மைல்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். கொஞ்சம் வேகினதுக்கப்புறமா நம்ம சீசனிங் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் காரமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். தென் இப்போ 1 டேபிள் சீரகத்தூள் அண்ட் அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாலே போதும். அண்ட் அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி 4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியிருந்தேன். தென் லாஸ்ட்டாக புதினா மல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டுற வேண்டியது தான். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டெம்டிங்காகவுமே இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக அந்த கறியெலாம் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான லஞ்சுமே ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஷாப்பிங் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். அண்ட் நான் ரொம்ப நாளாக ஒரு ஜுவல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் அம்மா சிஸ்டர் எல்லாமே கிளம்பிட்டோம். ஆனால் என்ன ஜுவல் வாங்கியிருந்தேன் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னொன்று ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.